United Kingdom Association of Tamils வழங்கும் கல்யாண மாலை பட்டிமன்றம் நவம்பர் 19ஆம் தேதி ஆக்ஸ்போர்ட் ஸ்பைஸ் பால் லெஷர் சென்டர் மற்றும் நவம்பர் 20ஆம் தேதி மான்செஸ்டர் வால்டன் வைட்ஸ் ஹோட்டலிடம் இடம்பெற உள்ளது. வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலை. முதலில் தலைப்புச் செய்திகள். ரணிலின் பேச்சுவார்த்தை அழைப்புக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு வரவேற்பு. தமிழர்களின் அபிலாஷைகள் தீர்க்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தல். பேச்சுக்களில் தமிழர் தரப்புக்கு உதவ வட அயர்லாந்து சமாதான அனுசரணையாளர்கள் தயார். பிரித்தானிய தொழிற்கட்சியின் ஆதரவு உண்டென செங்கந்தையா தகவல். ராஜித சேனாரட்னா தலைமையில் அரசாங்கத்தில் இணைய தயாராகும் எதிர்க்கட்சியினர். ஸ்ரீலங்காவின் முன்னணி தொழிற்சங்கம் பரபரப்பு தகவல். மாநிலங்களை புறக்கணிக்கும் ஆளுநர்களுக்கு அடிவழங்கிய உச்சநீதிமன்ற தீர்ப்பு. 6 பேரின் விடுதலையில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் கருத்து. கெர்சனில் ரஷ்ய துருப்புக்கள் அகன்றதால் மீண்டும் ஏறிய உக்ரேனிய கொடிகள். குடியேறிகளின் கப்பலால் இத்தாலிக்கும் பிரான்சுக்கும் இடையில் மோதல். ராணுவ துறைமுகத்துக்குள் கப்பலை அனுமதித்த இமானுவேல் மேக்ரன். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியின் கொலை வழக்கில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக தண்டனை அனுபவித்து வந்த 6 பேரையும் விடுதலை செய்யுமாறு இந்திய உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் அந்த 6 பேரில் இலங்கை குடிமக்களாக உள்ள 4 மீண்டும் இலங்கை திரும்ப முடியுமா என்ற வினா எழும்பியுள்ளது. தற்போது விடுதலை உத்தரவு வழங்கப்பட்டவர்களில் நளினியின் கணவரான முருகன் என்று அழைக்கப்படும் சேகரன், சாந்தன், ரோபர்ட் பயஸ் மற்றும் ஜெயக்குமார் ஆகியோர் இலங்கையை சேர்ந்தவர்களாக உள்ளனர். இவர்களில் சாந்தன் மற்றும் முருகன் ஆகியோர் ஸ்ரீலங்கா கடவுச்சீட்டுகளை கொண்டவர்களாகவும் ஏனைய 2 தமிழகத்திற்கு அகதி தகுதி நிலை கொண்டவர்களாகவும் உள்ளனர். இந்த நிலையில் இவர்கள் மீண்டும் இலங்கை திரும்ப முடியுமா என்ற வினாக்களும் அவர்களை ஸ்ரீலங்கா அரசாங்கம் அனுமதிக்குமா என்ற வினாக்களும் எழுந்துள்ளன. இந்த நிலையில் தற்போது விடுதலை செய்யப்பட்டுள்ள சாந்தனின் அன்னை தென்னையம்பலம் மகேஸ்வரி தனது மகனுக்கு கட்டிய விடுதலை குறித்து தாயார் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் உடுவில் பகுதியில் வைத்து ஐபிசி தமிழ் செய்தி பிரிவிற்கு அவர் தனது உருக்கமான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். 30 வருஷம் சாமியை கும்பிட்டு 30 வருஷம் நான் இன்னும் கைவிடவே இல்லை. இன்னும் சாமியை கைவிடவே இல்லை. என் பிள்ளையை காப்பாற்றி மீட்டு தந்த எல்லாருக்கும் நன்றி, கடவுளுக்கும் நன்றி. நான் 21 வயசில் என் பிள்ளை என்னை விட்டு பிரிஞ்சு போனது. இப்போ 53 வயசில் சேர்ற காலம் வந்துட்டுது. அப்போ அதால் எப்படியும் என்ற இடத்துல என் பிள்ளை வந்து சேருமென்ற ஒரு நம்பிக்கை. இந்த 30 வருஷம் எப்படி இருந்தவன்றதை அம்மா உள்ள ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பாருங்க. அம்மா உள்ள எல்லா பிள்ளைகளும் சிந்திச்சு பாருங்க. இந்த 30 வருஷம் வந்த பிள்ளையும் நானும் எப்படி இருந்தேன். தேப்பாசம் இல்லாமல் எனக்கு நடுக கதைச்சாலும் கொஞ்சம் ஏழாமையும் வந்துட்டாலும் ஒரு பயம். என் பிள்ளை வருமட்டுக்கும் நான் இப்படியே இருப்பேன். ஸ்ரீலங்கா அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கே நேற்று நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரையில் அடுத்த வாரம் முதல் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் பேச்சுக்களை நடத்த உள்ளதாக குறிப்பிட்ட விடயத்திற்கு தமிழர் தரப்பிலிருந்து எதிர்வினைகள் வந்துள்ளன. அந்த வகையில் தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் ரணிலுடன் அடுத்த வாரம் நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தையில் பங்கேற்க உள்ளதாகவும், எனினும் தமிழ் மக்களின் அபிலாசைகளை முழுமையாக நிறைவேற்றும் வகையிலேயே தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வு முன்வைக்கப்பட வேண்டும் எனவும் கூட்டமைப்பின் பேச்சாளர் M.A. சுமந்திரன் ஐபிசி தமிழ் செய்தி பிரிவிற்கு தெரிவித்தார். நேற்றைய தினம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பாராளுமன்றத்திலே தமிழ் அரசியல் கட்சிகளுக்கு ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறார். 75வது சுதந்திர தினத்திற்கு முன்னதாக தமிழ் தேசிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணப்படும் என்றும் அடுத்த வாரம் எங்களை அழைத்து பேசுவதாகவும் சொல்லியிருக்கிறார். இதே மாதிரியான கருத்தை தீபாவளி செய்திக்கு முன்பதாகவும் சொல்லியிருந்தார். நாங்கள் ஏற்கனவே அது சம்பந்தமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிலைப்பாட்டை நான் அறிவித்திருப்பேன். தமிழ் தேசிய பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காகத்தான் மக்கள் எங்களை பிரதானமாக தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறார்கள்.
ஆகையினாலே அந்த விடயத்திலே நாங்கள் எங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் கொடுப்போம். ஆனால் அந்த தீர்வு தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை முழுமையாக அடைவதாக இருக்க வேண்டும். தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை மட்டுமல்ல, நாட்டிலே வாழுகிற அனைத்து மக்களுடைய சம்மதத்தோடும் அது செய்யப்பட வேண்டும். அப்படியான ஒரு முன்னெடுப்பு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிரதம மந்திரியாக இருந்த போது சென்ற பாராளுமன்ற காலத்திலே முன்னெடுக்கப்பட்டது. அதிலே நாங்கள் முழுமையாக பங்கு பெற்றினோம். வழிநடத்தல் குழுவிலே அவர் தலைவராக இருந்தார். நானும் திரு சம்பந்தனும் அதிலே அங்கத்தவர்களாக இருந்தோம். அதிலே இருந்து வரையப்பட்ட ஒரு புது அரசியல் யாப்பு வரைவை அவரே 2019ஆம் ஆண்டு ஜனவரி 16ஆம் தேதி பாராளுமன்றத்திலே சமர்ப்பித்திருந்தார். ஆகையினாலே நாங்கள் மீண்டும் ஒரு முறை புதிதாக இதையும் ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சில விடயங்கள் முடிவு பெறாமல் இருந்தால் அவற்றை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வந்து இந்த புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதை நிறைவு செய்யலாம். ஆகையால் அவர் சொன்னபடியே இன்னும் 2 மாதங்களுக்குள்ளே இதனை இலகுவாக செய்து முடிக்கலாம். நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரையிலே இப்படியான ஒரு நடவடிக்கையை அவர் எடுப்பாராக இருந்தால் அதுல எங்களுடைய பங்களிப்பை முழுமையாக செலுத்துவோம். எங்களுடைய மக்களுடைய அரசியல் உரிமைகளை வென்றெடுப்பதுதான் எங்களுடைய முதன்மையான பொறுப்பு என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கோம். வடக்கு கிழக்கு மக்களின் பிரச்சினைகள் தீர்க்கப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அறிவித்துள்ளமையை வரவேற்பதாகவும், இதேபோன்று மலேக தமிழர்களின் பிரச்சினைகளும் தீர்க்கப்பட வேண்டும் என மலேக மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதற்கமைய மலேக நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி பேச்சு நடத்த வேண்டும் என ஹட்டனில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். நேற்றைய தினம் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் பாராளுமன்றத்திலே பேசும் பொழுது பல்வேறு விஷயங்களை சொல்லிவிட்டு வடகிழக்கு பிரச்சனையும் தீர்க்கப்பட வேண்டிய விஷயம், அதனால் நாங்கள் மிக விரைவிலே வடகிழக்கிலே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து அவருடைய பிரச்சனை சம்பந்தமாக பேசி ஒரு தீர்வுக்கு வர வேண்டும் என்பதை முன்வைத்தார். இது மிக வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஜனாதிபதி அவர்கள் வடகிழக்கிலே இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முன்வருவர்களானால் இதை நிச்சயமாக நாங்கள் பாராட்டுகின்றோம். அதே நேரத்தில் இன்று மலையகம் என்பது 200 வருடங்களை பூர்த்தியாகின்ற அடுத்த வருடம், அந்த 200 வருடங்களிலே மலையக மக்கள் இந்த நாட்டிலே வந்து இந்த நாட்டுக்கு செல்வத்தை தேடி கொடுத்த ஒரு மக்களாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய பிரச்சனை இன்னும் தீர்க்கப்படவில்லை. அவர்களுக்கு பல்வேறு பிரச்சனை இருக்கின்றது. இப்பொழுதுதான் படிப்படியாக உரிமை பெற்று வந்திருக்கின்றோம். ஆகவே இந்த உரிமை பெற்ற பிரச்சனைகளிலே இன்னும் பல பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை இருக்கின்றது, வாழ்க்கை பிரச்சனை இருக்கின்றது. ஆகவே இந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கும் கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஒரு முயற்சியை எடுக்க வேண்டும். அதற்காக மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அழைத்து எங்களை எல்லோரையும் ஒன்றாக அழைத்து பேசுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். பேசுவது மட்டுமல்ல, அவர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கும் அவர்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றுவதற்கும் சமூகத்திலே அவர்களுடைய அந்தஸ்தை பெருக்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் வலியுறுத்தி கூட விரும்புகின்றோம். பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற இலங்கை தொடர்பான விவாதத்தில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் மனித உரிமை நிலவரங்கள் கடுமையாக விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வெளிநாடுகளின் தலையீடுகளின்றி தமிழர்களுடன் பேசி பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என ஸ்ரீலங்கா அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் செய்தி நேற்று வந்துள்ள நிலையில் வெளிநாடுகளை தவிர்க்கும் ரணிலின் தந்திரோபாயம் குறித்து பிரித்தானியாவின் தொழிற்கட்சியான தமிழர் அமைப்பின் தலைவர் சென் கந்தையாவிடம் வினவியிருந்தோம். பிரித்தானிய பாராளுமன்றத்தில் அண்மையில் நடந்த விவாதத்தில் இலங்கையில் நடந்த இனப்படுகொலைக்கும் மனித குலத்துக்கு எதிரான செயல்களுக்கும் நீதி என்பது மட்டுமல்லாது அந்த நீதி பொறுமுறை ஒரு இண்டிபெண்டன்ட் இன்டர்நேஷனல் இன்வெஸ்டிகேஷனாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருந்தார்கள். இதற்கு ஆரம்ப புள்ளியாகத்தான் UNHRCயில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் அந்த சாட்சிகளை சேகரிப்பதும் பாதுகாப்பதற்குமான ஒரு பொறிமுறையாகும். இதனை தெரிந்து கொண்ட சிங்கள அரசாங்கமும் அதன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களும் அவசரமாக தாங்கள் ஏதோ இவற்றையெல்லாம் உள்நாட்டிலேயே பேசி தீர்ப்போம் என்று கதைக்க தொடங்கியுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் அவரது இந்த முனைப்பு இங்கு பிரித்தானிய பாராளுமன்றத்தில் நடந்த அந்த முக்கிய விவாதத்தின் பின் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவாதத்தில் அனைத்து கட்சிகளும் ஒரே முகமாக இலங்கையில் நடந்தது ஒரு இனப்படுகொலை என்றும் அந்த இன அழிப்பு செயல்
என்ற விடயத்தை விசாரிப்பதற்கு ஒரு இண்டிபெண்டன்ட் இன்டர்நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் அவசியம் என்பதையும் வலியுறுத்தியுள்ளார்கள். ஜெனசைட் என்ற வார்த்தையை பிரயோகம் அனைத்து கட்சிகளாலும் சொல்லப்பட்டது ஒரு முக்கிய விடயமாகும். இம்முறை கன்சர்வேட்டிவ், லேபர், லிபரல் டெமோக்ராட் உடன் சேர்ந்து ஸ்காட்டிஷ் நேஷனல் பார்ட்டியின் மிக முக்கியமான பிரமுகர்கள் இருவர் உரையாற்றியது முக்கிய விடயமாகும். இந்த விவாதத்தின் வெற்றிக்கு காரணம் இங்கு நாங்கள் எல்லோரும் ஒரு கிராஸ் பார்ட்டி பேசிஸில் அந்த அனைத்து கட்சிகளையும் எங்கள் பக்கமாக இழுத்துள்ளது மிக முக்கியமானதாகும். இதேபோல் எமது தாயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒன்று சேர்ந்து எமது இனத்துக்காக ஒரே குரல் பாடுபடுவதன் மூலமாகத்தான் எமது தமிழ் இனத்துக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். நான் அறிகிறேன் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தமிழ் தலைவர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறார் என்று. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் எங்களுடைய தமிழ் தலைவர்களுக்கு, அவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி முதலில் தங்களுக்குள் என்ன தங்களுக்கு வேண்டும் என்பதை தீர்மானித்து அதன் பிறகுதான் இந்த மீட்டிங் இங்கு செல்ல வேண்டும் என்பது. நான் இங்கு இருக்கக்கூடிய தொழிற்கட்சி பிரமுகர்கள், அதாவது நொதர்ன் ஐலண்ட் பீஸ் ப்ரோசஸில் பங்கு பெற்றிய முன்னாள் அமைச்சர்கள், இவன் பிரதம மந்திரிகள் கூட எங்களுடைய தமிழ் தலைவர்களுக்கு தாங்கள் ஆலோசனை கூறுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்று கூறியிருக்கின்றார்கள். அந்த ஒரு சந்தர்ப்பத்தை எமது தலைவர்கள் பயன்படுத்துவார்கள் என்று நம்புகின்றேன். இதில் இந்த முக்கியமான தருணத்தில் தமிழ் டயஸ்போராவும், அதாவது புலம்பெயர்ந்த தமிழர்களும் ஒரு முக்கியமான செய்தியை சிங்கள தலைவர்களுக்கும் தமிழ் தலைவர்களுக்கும் செல்ல வேண்டும். அதாவது முதலில் விடுதலை, அதன் பின்னர் தான் முதலீடு. ஸ்ரீலங்காவின் அரசாங்கங்கள் தமிழ் தேசிய பிரச்சனையை தீர்ப்பதாக பேச்சளவில் மாத்திரம் கூறி வருவதாகவும் இதுவரை எந்த நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை எனவும் மக்கள் விடுதலை முன்னணியின் மத்திய குழு உறுப்பினர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். தமிழ் மக்களின் குறைந்தபட்ச நம்பிக்கையாக காணப்படும் மாகாண சபைகளை நிலைநிறுத்துவதற்கு கூட ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை என யாழ்ப்பாணத்தில் உள்ள அக்கட்சியின் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். எமது தேசிய பிரச்சனை, தமிழ் மக்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனையை தீர்க்கின்றோம். அதற்கான தீர்வினை எட்டுவதற்கான புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வருகின்றோம். அந்த அரசியல் அமைப்பின் மூலமாக தமிழ் மக்களுக்கு நீண்டு நிலைக்கக்கூடிய தீர்வினை பெற்று தருகின்றோம் என்று கூறினார். ஆனால் அனைத்துமே பேச்சுக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்டதை தவிர, அனைத்தையும் மக்களை, அதாவது தேர்தலில் வாக்குகளை பெறுவதற்காக மாத்திரம் பயன்படுத்தப்பட்டதை தவிர, ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு தாங்களுக்கு கூடுதலான வாக்குகளை பெற்றுக்கொள்கின்ற நடவடிக்கைகள் எடுத்தார்களே தவிர, அதன் மூலமாக தமிழ் அரசியல் கட்சி தலைவர்களை தாங்களுக்கு இசைவான நபர்களாக மாற்றிக்கொள்வதற்கான ஏதுவான நடவடிக்கைகள் எடுத்தார்களே தவிர, மக்களுக்கான எந்த ஒரு தீர்வினையும் பெற்றுக் கொடுக்க முடியவில்லை. இரண்டாவதாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது, தமிழ் மக்களுக்கு இன்றைக்கு குறைந்தபட்சம் ஓரளவு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருப்பது வேறு எதுவுமல்ல, மாகாண சபைகளாகும். இன்றைக்கு மாகாண சபைகள் பின்போடப்பட்டு இன்றைக்கு 4 வருடங்களை கடந்து கொண்டிருக்கும். குறைந்தபட்சம் இந்த மாகாண சபையை நிலைநிறுத்துவதற்கு ஏகேதுவான நடவடிக்கைகளையாக இந்த ரணில் விக்ரமசிங்க ஆக்களால் அல்லது ரணில் ராஜபக்ச ஆக்களால் முன்னெடுத்திருக்கின்றார்களா என்று தேடி பார்க்கின்ற பொழுது கிடையாது. அப்போ அன்றைய காலகட்டங்களில் இவர்கள் அனைவருமே தமிழ் மக்களை தாங்களுடைய அரசியல் இருப்புக்காக பகடைக்காய்களாட்டம் பயன்படுத்தினார். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரட்ன உள்ளிட்ட சில எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் இணைய உள்ளதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தொழிற்சங்க சம்மேளனத்தின் பணிப்பாளர் நாயகம் சமன் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் எதிர்வரும் 14ஆம் தேதி வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் அல்லது அதற்கு முன்னதாக குறித்த தரப்பினர் அரசாங்கத்துடன் இணைய உள்ளதாக சமன் ரத்னபிரிய தகவல் வெளியிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட ஏனைய அரசியல் கட்சிகளில் இருந்து விலகி ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் இணையும் உறுப்பினர்களுக்கு அமைச்சு பதவிகளை வழங்க ஸ்ரீலங்கா ஜனாதிபதி திட்டமிட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தொழிற்சங்க சம்மேளனத்தின் பணிப்பாளர் நாயகம் சமன் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார். பொருளாதாரம், சுகாதாரம், கல்வி, விவசாயம் உள்ளிட்ட பல துறைகளிலும்
குறித்த தரப்பினருக்கு பதவிகள் வழங்கப்பட உள்ளதுடன் இவற்றை அவர்கள் தாமாக நிர்வகிக்க வேண்டுமென ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கூறியுள்ளதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் திட்டங்கள் குறித்து தெளிவு பெற்றிருக்கும் நபர்களும் அவர் மீது நம்பிக்கை கொண்டுள்ளவர்களும் அரசாங்கத்துடன் இணைய முன்வந்துள்ள போதிலும் அனைவருக்கும் அமைச்சு பதவிகளை வழங்க முடியாதென அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் வசந்த முதலிகே மற்றும் ஸ்ரீதம்ம தேரரை உடனடியாக விடுதலை செய்யுமாறு கோரி இன்று கொழும்பில் அறவழி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பாளர் வசந்த முதலிகே மற்றும் சிறிதம்ம தேரர் ஆகியோரை உடனடியாக விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி இன்றைய தினம் கொழும்பு பௌத்தாலோக மாவட்டத்தில் அமைந்துள்ள இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் அலுவலகத்திற்கு முன்பாக காலி முகத்திடல் ஆர்ப்பாட்டக்காரர்கள், அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் உறுப்பினர்கள், சிவில் செயற்பாட்டாளர்கள் என பல்வேறு தரப்பினர் இணைந்து சத்தியாகிரக போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்தார்கள். இன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை திட்டமிட்ட வகையிலே இந்த சத்தியாகிரக போராட்டத்தினை ஆர்ப்பாட்டக்காரர்கள் அமைதியாக முன்னெடுத்தார்கள். காலை 10 மணி அளவில் போலீசார் இந்த இடத்திற்கு வருகை தந்து இந்த சத்தியாகிரக போராட்டத்தினை முன்னெடுக்க வேண்டாம் என வலியுறுத்திய நிலையில் அதனையும் தாண்டி அவர்களுடைய உத்தரவையும் மீறி ஆர்ப்பாட்டக்காரர்கள் தொடர்ச்சியாக மாலை வரை இந்த போராட்டத்தினை முன்னெடுத்தார்கள். மீண்டும் மாலை 3:30 மணி அளவில் போலீசார் மீண்டும் இந்த இடத்திற்கு வருகை தந்து இந்த ஆர்ப்பாட்டத்தினை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று போலீசார் தெரிவித்ததை அடுத்து தொடர்ச்சியாக காலி முகத்திடல் ஆர்ப்பாட்டக்காரர்கள் உடனடியாக ஐக்கிய நாடுகள் அலுவலகத்திற்குள் சென்று முறைப்பாடொன்றை முன்வைத்தார்கள். இவ்வாறு போலீசார் தங்களை எச்சரிப்பதாகவும் இங்கிருந்து செல்லுமாறு வலியுறுத்துவதாகவும் இவர்கள் முறைப்பாடொன்றை முன்வைத்தார்கள். அதன் பின் ஐக்கிய நாடுகள் அலுவலகத்தின் உயர் அதிகாரிகள் வெளியே வருகை தந்து போலீஸ் உயர் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தி மாலை 5 மணி வரை இவர்களுக்கு இந்த இடத்தில் இருக்கக்கூடிய அனுமதியை பெற்றுக் கொடுத்தார்கள். அதன் பின்பு தொடர்ச்சியாக காலி முகத்திடல் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மாலை 5 மணி வரை இந்த இடத்தில் ஒன்றிணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தினை இவ்வாறு முன்னெடுத்தார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தினை தடுப்பதற்காக, கலைப்பதற்காக ஏராளமான போலீசார், இராணுவத்தினர், விசேட அதிரடிப்படையினர், கழக தடுப்படையினர் என பெருமளவானோர் குவிக்கப்பட்டிருப்பதை எங்களுக்கு அவதானிக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோல் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்வதற்கான வண்டிகளும் போலீஸ் லாரி வண்டிகளும் அனைத்தும் தயார் நிலையில் கொண்டு வரப்பட்டிருப்பதையும் எங்களுக்கு இங்கு அவதானிக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக இப்பொழுது காலி முகத்திடல் ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துவிட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை இத்துடன் நிறைவு செய்து கொண்டார்கள். ஐபிசி தமிழ் செய்திகளுக்காக கொழும்பு பௌத்தாலோக மாவட்டத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் மொஹமன் நஃபீலுடன் நான் எல்ஷான் வின்சன். யாழ்ப்பாணம் மருதடி வீதியில் உள்ள இந்திய துணை தூதரக அலுவலகத்தின் மீது கண்ணாடி போத்தல்களை கொண்டு தாக்குதல் மேற்கொண்ட குற்றச்சாட்டில் யாழ் காவல்துறையினர் 2 கைது செய்துள்ளனர். மானிப்பாய் மற்றும் உடுவில் பகுதியைச் சேர்ந்த 27 மற்றும் 37 வயதுடையவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களிடம் தொடர்ந்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். யாழ்ப்பாணம் மருதடி வீதியில் அமைந்துள்ள யாழ் இந்திய துணை தூதரக அலுவலகத்திற்கு முன்னால் கடந்த 9ஆம் தேதி இரவு 9 மணியளவில் அடையாளம் தெரியாத நபர்களினால் கண்ணாடி போத்தல் வீசி தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. குறித்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் நேற்றைய தினம் யாழ் இந்திய துணை தூதுவரினால் யாழ் காவல்துறையில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது. குறித்த தாக்குதல் தொடர்பில் யாழ் இந்திய துணை தூதரக அதிகாரிகளிடம் வாய்மூல முறைப்பாடு பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் தூதரகத்தின் பாதுகாப்பு கண்காணிப்பு கேமராக்களும் பரிசோதிக்கப்பட்டன. இந்த நிலையில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ள யாழ் காவல்துறையினர் இன்றைய தினம் 2 கைது செய்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். அவர்கள் பயணித்த மகளுந்தையும் காவல்துறையினர் தமது பொறுப்பில் எடுத்துள்ளனர். மகளுந்தில் பயணித்த ஒருவர் மது போதையில் கண்ணாடி போத்தல் ஒன்றை தவறுதலாக வீசியுள்ளமை விசாரணையில் தெரியவந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்களிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்பும் தமது பயணத்தில் இணையுமாறு மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார திசாநாயக்க இளைஞர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். அம்பலாந்தோட்டை பகுதியில் நடைபெற்ற கட்சியின் நிகழ்வொன்றில் உரையாற்றிய அனுரகுமார திசாநாயக்க இலங்கையின் நிலைமையை காரணம் காட்டி இளைஞர்கள் நாட்டை விட்டு வெளியேறாது தங்கள் உரிமைகளுக்காக போராட வேண்டும் என கூறினார்.
இலங்கையில் உள்ள இளைஞர்கள் வேறு நாடுகளுக்கு சென்று அங்கு இரண்டாம் தர பிரஜைகளாக இருக்க வேண்டிய தேவை இல்லை எனவும் இந்த முறையை மாற்றுவதற்காக நாட்டில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். இலங்கையின் அரசியல் முறையில் மாற்றம் மேற்கொள்ளப்படும் பட்சத்தில் நாடு தற்போதைய நிலையிலிருந்து முன்னோக்கி பயணிக்கும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். உலகின் எந்த ஒரு நாட்டையும் இதுவரை திருடர்கள் ஆட்சி செய்தது இல்லை எனவும் இலங்கை கடந்த 74 ஆண்டுகளாக திருடர்களிடம் சிக்கி தவிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் கட்டமைப்பில் அரசியல் மாற்றம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதோடு அனைத்து துறைகளும் நாட்டின் சொத்துக்களாக மாற்றப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் போராட்டங்களை முன்னெடுத்த மக்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் ஏற்படவில்லை எனவும் அரசாங்கம் இன்னும் பழைய முறைகளையும் கொள்கைகளையும் பின்பற்றி வருவதாகவும் அனுரகுமார திசாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிடம் வாக்குமூலம் பதிவு செய்யுமாறு கோட்டை காவல்துறையினருக்கு கொழும்பு கோட்டை நீதவான் திலின கமகே இன்று உத்தரவிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மாளிகையில் காலி முகத்திடல் போராட்டக்காரர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட பணம் தொடர்பில் உரிய விசாரணைகளை மேற்கொண்டு வாக்குமூலம் பெற்றுக் கொள்ளுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. கொழும்பில் கடந்த ஜூலை 9 முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் போது ஜனாதிபதி மாளிகைக்குள் பிரவேசித்த போராட்டக்காரர்களால் அங்கிருந்து சுமார் 18 மில்லியன் ரூபாவிற்கு மேற்பட்ட தொகை மீட்கப்பட்டிருந்தது. இவ்வாறு மீட்கப்பட்டிருந்த பணத்தை போராட்டக்காரர்கள் கோட்டை காவல்துறையினரிடம் ஒப்படைத்திருந்த நிலையில் அது தொடர்பில் கோட்டாபய ராஜபக்சவிடம் வாக்குமூலம் பெற்றுக் கொள்ளுமாறு கோட்டை நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இலங்கையில் எதிர்வரும் ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தலை ஒத்திவைப்பதற்காக ஸ்ரீலங்கா அரசாங்கம் தேசிய எல்லை நிர்ணய குழுவை நியமித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் தேசிய அமைப்பாளருமான திச அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் அதனை உறுதி செய்துள்ளதுடன் தேர்தல் நெருங்கும் காலத்தில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் இவ்வாறான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடாது என இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் திச அத்தநாயக்க தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கைகளை அரைவாசியாக குறைக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். இவ்வாறாக குறைக்கப்பட்டதன் பின்னரே தேர்தல் நடைபெறும் என அவர் மேலும் தெரிவித்தார். தேர்தலை ஒத்திவைப்பதற்காக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி பல முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட தேசிய எல்லை நிர்ணய குழுவின் அறிக்கை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 28 சமர்ப்பிக்கப்பட இருந்தது. மார்ச் மாதம் 20 முன்னர் தேர்தலை நடத்த வேண்டும் என அறிவித்திருந்த நிலையில் இவ்வாறான அறிக்கையை சமர்ப்பிப்பது தேர்தலை ஒத்திவைப்பதற்கு வழிவகுக்கும். ஸ்ரீலங்கா ஜனாதிபதியும் அரசாங்கமும் தேர்தலுக்கு பின்னர் இவ்வாறான விடயங்களை நாட்டில் முன்னெடுக்க வேண்டும். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஒத்திவைப்பதன் மூலம் நாட்டின் செலவுகள் குறைந்திருக்கிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அவ்வாறான எதுவும் நடைபெறவில்லை. இலங்கையில் செலவுகள் கடைசி வரை குறைக்கப்படவில்லை. ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் இந்த செயலை நாம் எதிர்க்கின்றோம். இலங்கையில் கடந்த 5 ஆண்டுகளாக தேர்தல் நடத்தாததால் கட்டாயம் எதிர்வரும் ஆண்டு நடத்தப்பட வேண்டும். சட்ட ரீதியாக எந்த ஒரு காரணத்திற்காகவும் தேர்தலை ஒத்திவைக்க முடியாது. ஸ்ரீலங்கா அரசாங்கம் புதிய நாடுகளுடன் நட்புறவுகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க வலியுறுத்தியுள்ளார். அதே நேரம் இலங்கை இன்று எதிர்நோக்கும் நெருக்கடி நிலையிலிருந்து வெளிவர தேவையான உதவிகளை துருக்கியிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என இலங்கைக்கான துருக்கி தூதுவரை சந்தித்த பின்னர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்தார். இலங்கையும் துருக்கியும் பல வருட கால நட்புறவை கொண்டுள்ளது எனவும் கடந்த 9 வருடங்களுக்கு முன்னர் துருக்கி தூதரகம் இலங்கையில் ஸ்தாபிக்கப்பட்டது எனவும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க குறிப்பிட்டுள்ளார். முதலாம் மற்றும் இரண்டாம் உலகப் போரின் பின்னர் துருக்கி பாரிய பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்திருந்தது எனவும் அதன் பின்னரான துருக்கியின் எழுச்சி இலங்கைக்கு ஒரு நல்ல முன்னுதாரணம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையிலுள்ள நெருங்கிய வர்த்தக உறவை சுட்டிக்காட்டியுள்ள அவர் இலங்கை துருக்கியிடம் இருந்து பல விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை கடந்த ஜனவரி மாதம் தாம் முன்வைத்த பொருளாதார மீழ்ச்சி திட்டத்தை ஸ்ரீலங்கா அரசாங்கம் நிராகரித்ததன் காரணமாகவே இன்று நெருக்கடி நிலைமை எதிர்நோக்கியுள்ளதாக பாட்டாளி சம்பிக்க ரணவக்க குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் நாட்டின் இன்றைய நிலையை மாற்ற ஸ்ரீலங்கா அரசாங்கம் முன்னெடுக்கும் திட்டங்களுக்கு ஆதரவளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் தாம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் ஒருபோதும் இணையப் போவது இல்லை எனவும் தனிப்பட்ட ரீதியில் எந்தவொரு அரசியல்வாதியுடனும் தமக்கு எந்தவொரு கோபமும்
இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை சட்ட ரீதியில் எதிர்வரும் ஆண்டு இலங்கையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதோடு தேர்தலை ஒத்திவைப்பது நாட்டின் நிலைமைக்கு தீர்வாகாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான கொள்கைகளை வகுப்பதற்குரிய உபக்குழு ஒன்றை அமைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. குறுகிய, மத்திய மற்றும் நீண்ட கால கொள்கைகளை வகுக்கும் போது முன்னுரிமை அளிக்கும் விடயங்களை அடையாளம் காண்பதற்காக தேசிய சபையின் உபக்குழு கூடிய போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் தலைமையில் நேற்று கலந்துரையாடல் இடம்பெற்றது. உணவு பாதுகாப்பிற்கான இலங்கை பூர்த்தி செய்யும் போது ஏற்படக்கூடிய இடையூறுகள் மற்றும் கொள்கைகளை மாற்றக்கூடிய விதம் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதேவேளை தொழில் முயற்சியாளர்கள் மற்றும் முதலீட்டாளர்களை வலுப்படுத்துவதற்கான தேசிய கொள்கைகளை வகுப்பது தொடர்பிலும் விசேட கலந்துரையாடல் நேற்று நடைபெற்றுள்ளது. மனித வளம் மற்றும் தொழில் பாதுகாப்பு திணைக்களம், ஏற்றுமதி அதிகார சபை, தொழில் அபிவிருத்தி சபை, முதலீட்டு சபை உள்ளிட்ட பல நிறுவனங்களை ஒன்றிணைத்து தொழில் முயற்சியாளர்களை வலுப்படுத்தல் உள்ளிட்ட கொள்கைகளை வகுப்பதற்கான குழுவை நியமிக்கவும் இதன்போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நிலவும் பொருளாதார நெருக்கடியானது மக்கள் மீது பேரழிவுகரமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக சர்வதேச மன்னிப்பு சபை தெரிவித்துள்ளது. இலங்கையில் உள்ள மக்கள் சுகாதார மற்றும் உணவுக்கான உரிமைகளை அணுகுவதில் சவால்களை எதிர்நோக்கியுள்ளதாக சர்வதேச மன்னிப்பு சபை தெரிவித்துள்ளது. நாட்டில் தற்போதுள்ள சமூக பாதுகாப்பு திட்டங்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நிச்சயமற்ற வேலைகள் மற்றும் தினசரி ஊதியத்தை மட்டுமே வருமானமாக நம்பியிருக்கும் மக்களின் நிலை மற்றும் மலேக மக்கள் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அதிகமாக பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். இந்த நிலையில் நாட்டின் நெருக்கடி மற்றும் அதன் தாக்கங்கள் ஆழமடையும் மற்றும் பரந்த அளவிலும் பரவும் என்ற தீவிர கவலை உள்ளதாக மன்னிப்பு சபை குறிப்பிட்டுள்ளது. வியட்நாமில் மீட்கப்பட்ட புகலிட கோரிக்கையாளர்கள் மத்தியில் படகின் மாலுமி இருக்கவில்லை என மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறித்த படகு மூழ்கிய சந்தர்ப்பத்தில் படகை மாலுமி கைவிட்டு சென்றுள்ளதாக மீட்கப்பட்ட இலங்கையர்களை மேற்கோள் காட்டி வியட்நாம் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இலங்கையிலிருந்து குழுவாக மியன்மாருக்கு பயணித்ததாக அங்கிருந்து லேடியா 3 படகு மூலம் கனடா செல்ல முயற்சித்துள்ளதாகவும் குறித்த படகிலிருந்த இலங்கையர்கள் தெரிவித்துள்ளனர். கனடா செல்ல முயற்சித்த போது கடலில் படகு பழுதடைந்த நிலையில் மீட்கப்பட்டு வியட்நாமில் 3 முகாம்களில் அவர்கள் தற்போது தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தாம் இலங்கைக்கு மீண்டும் திரும்ப விருப்பமில்லை என அவர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கை திரும்புவதற்கு விருப்பமில்லை என தெரிவித்து இலங்கை புகலிட கோரிக்கையாளர்கள் உணவை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவித்துள்ளன. இந்த நிலையில் புலம்பெயர்ந்தோருக்கான சர்வதேச அமைப்பான IOM அகதிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது. இதன்போது அவர்களை திருப்பி அனுப்புவதற்கான சாத்தியக்கூறு இல்லை என IOM இலங்கை புகலிட கோரிக்கையாளர்களிடம் உறுதியளித்ததாகவும் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இலங்கையில் பல பகுதிகளிலும் தற்போதுள்ள மழையுடனான வானிலை நீடிக்கும் என இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ள நிலையில் 7 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல மழையுடனான வானிலையால் நாடளாவிய ரீதியில் 900க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. பதுளை, கண்டி, கேகாலை, மாத்தளை, நுவரெலியா, மாத்தறை மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. நேற்றிரவு 7 மணி முதல் இன்றிரவு 7 மணி வரை இந்த அனர்த்த எச்சரிக்கை நடைமுறையில் உள்ளதென அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் யாழ்ப்பாண மாவட்டத்தில் சீரற்ற வானிலை காரணமாக 305 குடும்பங்களைச் சேர்ந்த 1025 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒரு வீடு பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு அறிவித்துள்ளது. கரவட்டி, யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, மருதங்கேணி மற்றும் சாவகச்சேரி பிரதேச செயலாளர் பிரிவுகளில் பாதிப்புகள் கூடுதலாக ஏற்பட்டுள்ளன. கிழக்கு மாகாணத்தில் 127 குடும்பங்களும் வடமாகாணத்தில் 258 குடும்பங்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன.
வர்த்தக பெண் திலினி பிரியமாலினிக்கு சொந்தமான 4 தனியார் வங்கிகள் கணக்குகள் தொடர்பிலான விரிவான அறிக்கைகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு கொழும்பு கோட்டை நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். மொரட்டுவையில் உள்ள கோடீஸ்வர வர்த்தகர் ஒருவரிடமிருந்து 4 கோடி ரூபாய் பணம் மோசடி செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் முன்வைத்த கோரிக்கையை கவனத்தில் கொண்டே நீதிவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். யாழ்ப்பாணம் சுன்னாகம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட ஏழாலை பகுதியில் நேற்று இரவு வீடு ஒன்று தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது. நீண்ட காலங்களாக இரு குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ள காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாண வடமராட்சி பருத்தித்துறை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் போதைப்பொருள் பாவனையை கட்டுப்படுத்தும் நோக்கில் காவல்துறையினர் விசேட சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். மோப்பநாயின் உதவியுடன் பருத்தித்துறை சந்தை, முச்சக்கரவண்டி தரிப்பிடம், மந்திகை சந்தை, மந்திகை வைத்தியசாலை வீதியில் உள்ள வர்த்தக நிலையங்களில் இச்சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. திருகோணமலை பிரதான வீதியின் தம்பலகாமம் சந்தியை அண்மித்து சுவாமிமலை பகுதியில் சரகு புலி மகிழுந்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. பலத்த காயங்களுக்கு உள்ளான குறித்த புலியை வன ஜீவராசிகள் திணைக்களத்தினர் மீட்டு சென்றுள்ளனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரணிலின் பேச்சுவார்த்தை அழைப்புக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு வரவேற்பு. தமிழர்களின் அபிலாஷைகள் தீர்க்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தல். பேச்சுக்களில் தமிழர் தரப்புக்கு உதவ வட அயர்லாந்து சமாதான அனுசரணையாளர்கள் தயார். பிரித்தானிய தொழிற்கட்சியின் ஆதரவு உண்டென சென்கந்தையா தகவல். ராஜித சேனாரட்னா தலைமையில் அரசாங்கத்தில் இணைய தயாராகும் எதிர்க்கட்சியினர். ஸ்ரீலங்காவின் முன்னணி தொழிற்சங்கம் பரபரப்பு தகவல். மாநிலங்களை புறக்கணிக்கும் ஆளுநர்களுக்கு அடிவழங்கிய உச்சநீதிமன்ற தீர்ப்பு. 6 பேரின் விடுதலையில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் கருத்து. இடையில் மோதல். ராணுவ துறைமுகத்துக்குள் கப்பலை அனுமதித்த இமானுவேல் மேக்ரன். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலை நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.